ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எக்ஸாமுக்கு இப்போ ரொம்ப பிஸியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் அப்படி இருந்தாலும் உங்கள் டைமை ஒதுக்கி நம்ம வீடியோவை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2 டேஸில், அதாவது இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 டேஸில் எக்ஸாமுக்கு எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்ம சேனலில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமா, எப்படி நம்மளோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, இந்த 2 டேஸை உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட மற்ற சப்ஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மூணோடையும் கம்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் உங்களுக்கு டோட்டலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் போர்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. ஆக்சுவலாக நம்ம சேனல்லையே நிறையா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதில் இருக்க கொஷின்ஸை மட்டும் படித்தா போதுமா, 5 மார்க்ஸில் 4 out of 5 வாங்க முடியுமா அப்படின்னு. இதுக்கான பதில் உங்களே நிறையா பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் 5 மார்க்ஸில் எல்லாமே அட்டன் பண்ணணும்னா புக்கில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் புக்கில் இருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ப்ரோக்ராமையுமே சால்வ் பண்ண தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்கள்ல, எனக்கு ஃபுல் மார்க்லாம் வாங்கணும்னு இல்லை, ஏதோ டீசெண்டாக மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு. அவங்களாம் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போனால் கூட போதும். ஏன்னா அதிலிருந்து கண்டிப்பாக எப்படியும் 3 கொஷின்ஸாவது உங்களுக்கு வந்துடும். பட் அதோட நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்கல்ல, அதில் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது உங்கள் செட்டுக்கு இது வரைக்கும் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல, ரிவிஷன் டெஸ்ட் 1, ரிவிஷன் டெஸ்ட் 2, இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் இருக்கும்ல, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ஸையே திரும்ப இந்த இயரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஷின்ஸ்க்கு பதிலாக 2023, 22, 21 கொஷின்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி இது வரைக்கும் எடுத்திருக்க கொஷின் பேப்பர்ஸில் இருக்க கொஷின்ஸை தான் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. புதுசாக ஒரு கொஷினை தேடி கண்டுபிடிச்சி கேட்குறதுன்றது ரொம்பவே ரேரான விஷயந்தான். அப்படியே கேட்டாலும் புக்குள்ளே இருந்து தான் கேட்பாங்க. புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. பட் இதெல்லாம் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்க கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கடைசி நேரத்தில் உட்காந்து சாப்டர் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், உங்களால் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணவும் முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே இந்த 2 டேஸில் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அப்படியே உங்களுக்கு படிக்க டைம் இல்லைனாலும் அந்த கொஷினை ஜஸ்ட் ரீட் பண்ணி அதோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா யூடியூப்லேயே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோவை கேட்டுட்டு எக்ஸாமில் நீங்கள் ஓனாகவே எழுதலாம். அப்படி நீங்கள் ஓனாக எழுதும்போது ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கலனாலும் நீங்கள் கான்செப்டை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மார்க்கை கொடுப்பாங்க. ஒன்றுமே தெரியாமல் அந்த கொஷினை அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சமாவது மார்க் கிடைக்கிறது எவ்வளவோ பெட்டர்ல. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக உட்காந்து படிக்க டைம் இல்லைனாலும் அந்த கொஷினை பற்றி கொஞ்சமாவது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொஷினையும் தெரியலன்னு அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அந்த கொஷின் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்றை எழுதுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் வாங்க முடியும். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டிவி, மொபைல் பக்கம்லாம் போகாதீங்க. அப்படியே மொபைல் யூஸ் பண்ணாலும் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து, எக்ஸாம் எழுத போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா படிங்க, பயப்படாமல் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.